அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் பெயர்கள் ஒவ்வொன்றும் ஒரு மகத்தான ரகசியத்தை தன்னுள்ளே கொண்டுள்ளன. அந்த ரகசியங்களை நாம் அறியும்போது அவனுடைய வல்லமை நம் உள்ளத்தில் இன்னும் ஆழமாக பதிகிறது. இன்று நாம் இறைவனின் அழகிய பெயர்களில் ஒன்றான அல்காபித் பற்றி பேசப் போகிறோம். இது வெறும் பெயரல்ல. இது நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவிலும் இறைவனின் கரம் இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்தும். அல்காபித் என்றால் பிடிப்பவன் அல்லது சுருக்கிக் கொள்பவன் என்று பொருள். இது இறைவன் பிரபஞ்சத்தின் அத்தனை விஷயங்களையும் தன் கைப்பிடிக்குள் வைத்திருக்கிறான் என்பதை கவித்துவமாக உணர்த்துகிறது. இறைவன் நம்முடைய செல்வத்தின் மீது ஒரு பிடிப்பை ஏற்படுத்தும் போது அது நமது வருமானத்தில் ஒரு தடையாகத் தோன்றலாம். ஆனால் அது இறைவன் நம்மை சோதிக்கிறான் என்பதையும், இந்தச் சோதனைக்குப் பின் ஒரு மாபெரும் அருளை வைத்திருக்கிறான் என்பதையும் குறிக்கிறது. வறுமையின் பிடியில் இருக்கும்போது நாம் இறைவனை நோக்கி மட்டுமே கரம் ஏந்தி அவன் மட்டுமே நமக்கு தீர்வை தர முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஒருவருக்கு உயிர் கொடுப்பவனும் அதை திரும்ப பிடித்துக் கொள்பவனும் இறைவனே. நமது ஒவ்வொரு மூச்சும் அவனுடைய கருணையின் கொடை. ஒரு உயிரின் ஆயுள் முடிந்ததும் இறைவன் அதை திரும்ப பெற்றுக்கொள்கிறான். இது வாழ்வும் மரணமும் இறைவனின் முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இறைவன் மேகங்களை கட்டுப்படுத்தி மழை பெய்யாமல் பிடித்துக் கொள்கிறான். மண்ணின் வளத்தை பிடித்து பயிர்களின் விளைச்சலை குறைக்கிறான். இவை அனைத்தும் நாம் இறைவனுக்கு நன்றி மறக்கும்போது அவனுடைய கோபத்தின் வெளிப்பாடாக இருக்கலாம். அதே சமயம் அவனுக்கு பயந்து இருந்தால் இந்த பிடிப்பை நீக்கி அருளைப் பொழிவான். ஆகவே அல்காபித் என்ற பெயர் இறைவன் மட்டுமே எதையும் சுருக்கவும் நீக்கவும் குறைக்கவும் அதிகாரம் பெற்றவன் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அல்காபித் என்ற பெயர் நமக்கு ஒரு ஆழமான நம்பிக்கையை கொடுக்கிறது. நம் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்கள் அனைத்தும் இறைவன் தன் கையில் வைத்திருக்கும் ஒரு சாவியைப் போன்றது. அவன் அதை திறந்தால் அருள் கொட்டும், மூடினால் சோதனை வரும். எனவே நாம் எந்தச் சூழலிலும் இறைவனை மட்டுமே முழுமையாக நம்பி அவனிடமே நம் வாழ்வின் அனைத்து அம்சங்களையும் ஒப்படைப்போம். அவனே நம்முடைய சிறந்த பாதுகாவலன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.